ஹாய் தனு, எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஆஃப்ரிக்கன் லைஃப் ஸ்டைல். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நாங்கள் எல்லோரும் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மார்ச் 30th அன்னைக்கு எடுத்த வீடியோ. இங்கே வந்து வெக்கேஷன் வந்து நிவாஷினிக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஹஸ்பண்டுக்கும் வந்து 30 days வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு எல்லாரும் இந்த டைமில் வந்து குழந்தைங்களோட லீவையும் பிளான் பண்ணி தான் வந்து ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸில் வந்து லீவ் கேட்டு எல்லாரும் வந்து இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்காக போயிருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து ஜாம்பியாலேருந்து டேரெக்டாக இங்கே டான்சானியா வந்ததுனால இந்தியாவே நாங்கள் போகாததுனால எங்களுக்கு 2 years ஆயிடுச்சு இந்தியா போய். ஸோ அதனால் இந்தியா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த வெக்கேஷனுக்கு வந்து நாங்கள் வந்து ஊருக்கு வந்து போகிறோம். ஸோ அதனால மார்னிங் வந்து அங்கே வீட்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து எப்போதும் வந்து நம்ம இந்தியா போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூட்கேஸ் எல்லாமே வந்து காலியாக தான் இருக்கும் இது பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால் வந்து நான் வந்து எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று டம்ப் பண்ணி லக்கேஜஸ் வந்து கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம திரும்பி வரும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொண்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அங்கேயே வந்து கேஎஃப்சியில் வந்துட்டு பர்கரும் சிக்கனும் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஏன்னா வந்து அது ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, 3 o'clock தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ அதனால வந்து ஆஃப்டர்நூன் வந்து பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குலாம் வந்து வாங்கி கொடுத்துட்டோம். எங்கள் சின்ன பொண்ணு வந்து தூங்கிட்டா. ஸோ நான் வந்து அவளை கையில் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு பேக்கும் எடுத்துகிட்டு நான் போனேன். ஸோ நிவாஷினிக்கு வந்து கொஞ்சம் 2 பேக் அவளுக்கு லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவளும் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா. இப்போ வந்து அவளுக்கு வந்து கிளாஸ் 3 முடிஞ்சு இப்போ கிளாஸ் வந்து 4க்கு வந்து ப்ரொமோட் ஆயிருக்கா மேடம் வந்து. ஸோ அவளோட ரிசல்ட் எல்லாம் முந்தின நாள் தான் வந்து போய் நாங்கள் வாங்கிட்டு அது எல்லாமே வந்து பார்த்துட்டு ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்க்கு ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் நாங்கள் வந்து கிளம்பி போனோம். ஸோ தட் அது வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் வந்து போயே ஆகணும் அப்படின்ற இதனால கம்பல்சரினால சரி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஊருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து காலியாக தான் இருந்தது. ஸோ தட் சீட் வந்து அங்கங்கே எங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமோ அங்கே வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் லன்ச் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து பன், அதுக்கப்புறம் ஒரு சீஸ் கேக், அதுக்கப்புறம் சம் சாலட், வாட்டர் பாட்டில், பட்டர், ஜாம் அண்டு இதில் வந்து அந்த மெயின் ஃபுட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்தாவும் சிக்கன் சாசேஜஸ் மாதிரி இருந்தது வித் க்ரீன் பீஸோட. தன்யஸ்ரீ வந்து வெறும் பன்னு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பண்ணும், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த சிக்கன் சாசேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு எதுவுமே பிடிக்கல, அப்புறம் அப்படியே தூங்கிட்டா இது பண்ணிட்டு. பட் நிவாஷினி வந்து கொஞ்சம் அப்படியே டிவி பார்த்துட்டு அந்த இதெல்லாம் வந்து படம்லாம் பார்த்துட்டு தூங்கினா. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈத். ஸோ அதனால வந்து ஃப்ளைட்டில் வந்து ஈத் ஸ்பெஷலாக வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டும் இருந்தது பெரியவங்களுக்கு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்சானியா டு துபாய், தென் துபாய் டு கொச்சின் கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் வந்து அந்த மாதிரி புக் பண்ணியிருந்தோம். ஸோ துபாய் வந்து ரீச் ஆகும்போது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு, ஸோ ஈவினிங் ஒரு 8:30 or 9 எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ நைட் டைம் அப்படின்றதுனால அந்த லைட் வெளிச்சத்துலலாம் பார்க்கும்போது துபாயோட ஏர்போர்ட் வந்து ரொம்பவும் வந்து நல்லா இருந்தது, அழகாகவும் இருந்தது. வெதர் வந்து ரொம்ப சம்மராக இல்லை நாங்கள் போன டைம். ஸோ மார்ச் அப்படின்றதுனால அங்கே வந்து அப்போ தான் வந்து சம்மர் வந்து முடியுது அப்படின்றதுனால நல்லா இருந்தது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.